தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. MTS காலியிடங்களை GDS ஊழியர் சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் அடிப்படையிலே 2023 வருடத்திற்கான பணியிடங்களை நிரப்புவது குறித்து 30/4/2024 அன்று அஞ்சல் இலாக்கா ஒரு விளக்காணையினை வெளியிட்டு இருக்கிறது. MTS ரெக்ரூட்மெண்ட் விதிகள் 2023, அதாவது 30/8/2023 அன்று வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணையிலே 50% MTS காலியிடங்கள் GDS ஊழியருக்கு அண்டர் சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் என்கின்ற அடிப்படையிலே 5 ஆண்டுகள் சேவை முடித்தவருக்கு, அதாவது அந்த வருடத்தினுடைய அந்த வேக்கன்சி வருடத்தினுடைய 1 ஜனவரி அன்று 5 ஆண்டு சேவை முடித்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய MTS ரெக்ரூட்மெண்ட் விதிகளின்படி சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் எந்த கோட்டத்தில் பணிபுரிகின்றாரோ அந்த கோட்டத்திலே தான் சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் அடிப்படையிலே பதவி உயர்வு பெற முடியும். அதை தவிர மற்ற கோட்டங்களுக்கு அவர்கள் சீனியாரிட்டி அடிப்படையிலே பதவி உயர்வு பெற முடியாது. ஏற்கனவே இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் MTS என்பதை பற்றி ஒரு விளக்கமான பதிவினை நான் வெளியிட தவறியிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன், சரிபார்க்கின்றேன். இல்லை என்றால் மிக விரைவிலே யூனிஃபிகேஷன் ஆஃப் GDS கேடரை பற்றி ஒரு பதிவினை நான் வெளியிடுகின்றேன். தற்போது இருக்கக்கூடிய அந்த ஆணையின்படி சர்ப்ளஸாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது மெரிட் அடிப்படையிலே உள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு கோட்டத்தை விட்டு மற்றொரு கோட்டத்திற்கு MTS ஆக செல்ல முடியுமே தவிர சீனியாரிட்டி கோட்டாவிலே 50% உள்ளடக்கிய அந்த பதவிகள் அந்தந்த கோட்டங்களிலே தான் நிரப்பப்பட வேண்டும் என்று விதிகள் இருக்கிறது. கேரள CPMG அவர்கள் அவருடைய 21/3/2024 கடிதத்தின் மூலமாக ஒரு ஐயத்தை எழுப்பியிருந்தார். அதாவது 1/1/2023க்கு பின்னால் ஒரு GDS ஊழியர் இடமாற்றம் கோரி இடமாற்றம் பெற்றிருந்தார். ஆனால் அதே நேரத்திலே அவர் ஜனவரி 1ஆம் தேதி அன்று அந்த பழைய கோட்டத்தில் இருக்கின்றார். அவர் பதவி உயர்வுக்கு தகுதி படைத்தவராக 5 ஆண்டு சேவை முடித்தவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு பதவி உயர்வு வழங்கிடலாமா அல்லது வழங்கிட முடியாதா? சீனியாரிட்டி கோட்டா அடிப்படையிலே பழைய கோட்டத்திலே 1/1/2023 முதல் வழங்கிட முடியுமா அல்லது வழங்கக்கூடாதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்குத்தான் 30/4/2024 அன்று அஞ்சல் இலாக்கா தன்னுடைய விளக்காணையினை வெளியிட்டு இருக்கிறது. அதன்படி ஒருவர் 5 ஆண்டு சேவையை 1/1/2023 அன்று முடித்திருந்து அவர் MTS ப்ரொமோஷனுக்கு அந்த பழைய கோட்டத்திலே சீனியாரிட்டி அடிப்படையிலே தகுதி படைத்தவராக இருந்தால் அவருக்கு MTS பதவி உயர்வை அந்த பழைய கோட்டத்திலே வழங்கிட வேண்டும். அவர் அதுபோன்று சீனியாரிட்டி அடிப்படையிலே பதவி வழங்கிடுகின்ற பொழுது அவர் வேறு கோட்டத்திற்கு இடமாற்றம் பெற்றிருந்தாலும் கூட அவர் திரும்ப அந்த கோட்டத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த பழைய கோட்டத்திலே தான் அவர் MTS ஆக பணியிலே சேர்ந்திட முடியும், பதவி உயர்விலே பணியிலே சேர்ந்திட முடியும் என்று இந்த விளக்காணையினை சொல்லியிருக்கிறது. ஆக ஒருவர் ஜனவரி 1ஆம் தேதி அன்று MTS பதவிக்கு சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் அடிப்படையிலே தகுதி படைத்தவராக இருந்து அதற்கு பின்னால் அவர் வெளிக்கோட்டங்களுக்கு இடமாற்றம் சென்றிருந்தால் அவர் கண்டிப்பாக தன்னுடைய பழைய கோட்டத்திலே சீனியாரிட்டி அடிப்படையிலே MTSற்கான அந்த பதவி உயர்வினை கோரிட முடியும் என்பதுதான் இந்த விளக்காணையினுடைய முக்கிய கருத்தாகும். என்ன நண்பர்களே, புரிந்து கொண்டீர்களா? நிச்சயம் உங்களுக்கு இது பலன் அளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.